வணக்கம் சென்னை. இதே EA மால்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி கொலவெறி சாங் ரிலீஸ் பண்றதுக்காக வந்திருந்தோம். இதே ஸ்டேஜ், இதே இடம், 15 வருஷத்துக்கு அப்புறம் so much of love. Thank you so much everybody. Thank you so much. $15 years முன்னாடி கொலவெறி ரிலீஸ்க்காக இங்கே வரும்போது அன்னைக்கு இருந்த ஒரு ரெஸ்பான்ஸோ, அன்னைக்கு இருந்த உங்கள் லவ் ஓவர் நைட்டாக மாறிச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த 15 வருஷத்தில் 40+ ஆல்பம்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அண்ட் சாங்ஸோ நீங்கள் கொடுத்த லவ் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஜேர்னி. அண்ட் இன்னைக்கு வேர்ல்ட் மியூசிக் டே. ஹாப்பி வேர்ல்ட் மியூசிக் டே எவ்ரிபடி. எனக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண மொட்டமாடி மியூசிக்கு ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ப்ளீஸ். அண்ட் ஃபார் தீபிகா as well, ப்ளீஸ் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் her. சரி, இப்போ அனிருத் அரவிந்தா மாத்திடலாமா? நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டே இருந்தேன், ஒருத்தர் வருவார் நம்ம இந்த ஸ்டேடியமை மொத்தமாக மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அடி ப்ரோ, நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த 15 years ஆஃப் ஸ்டோரி இருந்துச்சுல்ல, தட் ரியலி மூட் அஸ். ஒரு 15 yearsக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்டாக ஏறின இந்த மனுஷன் இன்னைக்கு இந்தியாவில் வேர்ல்டில் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மியூசிஷியனாக இருக்காரு. இது சாதாரண விஷயமே கிடையாது. எனக்கு உண்மையிலே ரொம்ப இமோஷனலாக இருக்குது. இப்போ என்ன கேட்குறதுன்னு அப்படின்னு கூட தெரில. பட் இருந்தாலும் 15 yearsஆக ரிங்டோன்லேருந்து ரீல்ஸ் வரைக்கும் உங்கள் மியூசிக் எங்கள் கூட இருந்திருக்கு. 3ல் ஆரம்பிச்ச இந்த ஜேர்னி மூளை முடுக்க முட்டு சந்துனா ஒரு மியூசிக் இப்போ வரைக்கும் நம்ம வைப் பண்ணி தான் இருக்கோம். அனிப்ரோ, ஐ நோ இந்த பாட்டு இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் யுவர் ஃப்ரெண்ட், வெரி டியர் ஃப்ரெண்ட். ஸோ இன்னைக்கு நிறைய இந்திய ஆர்டிஸ்ட்டுக்கு அரவிந்த் அப்படிங்கிற சாங் பயங்கரமாக ரெசனேட் ஆகிருக்கு, சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த நோட்டில் நான் இந்த பாட்டை எழுதின சுப்பண்ணாவும் நம்ம கூட கீழே உட்காந்துருக்காங்க. அவங்கள பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் ப்ளீஸ் ஜாயின் அஸ். ஆர்டிஸ்ட் அண்ட் ஃபிலிம் டைரக்டர். ஆனால் அந்த ஒரு பாட்டு ஹுக்கும் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஒரு தலைவர் ஃபேனாக, ஒரு தலைவர் கண்ணி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல வச்சிங்க. இப்போது இன்னைக்கு நானும் ஒரு எல்லாருக்கும் இப்போ சொன்னால் தெரியுதுன்னா தேங்க்யூ ப்ரோ. எவ்வளோ தூரம் தேங்க் பண்ணாலும் தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு மேட்டர், அதான் யாருமே இப்போ ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் உள்ளே வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு பெரிய அவென்யூ. அண்ட் வென் அ ஸ்டார் லைக் ஹிம் டஸ் இட் இல்லையா, நம்ம நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் ஏற்கனவே ஸ்ட்ரகிளிங்கில் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு பெரிய டோரை ஓப்பன் பண்ணும், அதுக்கு மாசான ஒரு சாங்கை கொடுத்து அத்தனை அட்டென்ஷனையும் எடுத்திருக்காரு இண்டிபெண்ட் மியூசிக் டுவர்ட்ஸ் தட். ஸோ அது ஒரு பெரிய மேட்டர். ஐ திங்க் இஸ் காட் அ பிக் ஹார்ட். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சுப்பண்ணா ஃபார் ஷேரிங் யுவர் தாட்ஸ் அண்ட் ஓவர் டு அனி ப்ரோ. அண்ட் இங்கே நிறைய பேர் க்ரௌடாக இருக்கீங்க, கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கோங்க. எல்லாரும் ரிலாக்ஸ்டாக ஷோ பாருங்க. அனி ப்ரோ நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க. அண்ட் இந்த அரவிந்த் சாங் பற்றி பேசும்போது ஆக்சுவலாக நிறைய இமோஷன்ஸ் இந்த பாட்டில் இருக்குது. எப்படி இந்த தாட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிராக் ஆச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஐ திங்க் ரொம்ப எங்களை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். என்னோட ஃப்ரெண்டு அரவிந்த்னு இருந்தார் when we started. ஸோ அப்போலேருந்து அவர் 2014 ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். ஸோ நம்ம என்னைக்கு நம்மளோட லேபிள் ஓப்பன் பண்ணுறோமோ அந்த ஃபஸ்ட்டு சாங் அவருக்கு டெடிகேட் பண்ணி அந்த பாட்டு பேர் அரவிந்தா தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஐடியாவில் பண்ணது தான். ஸோ அவ்வளோதான். சூப்பர். ஸோ எனக்கு தெரிஞ்சு மதராசி ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயம் சொன்னீங்க நீங்கள். ஒரு நாள் நான் ஃபீல்ட் அவுட் ஆவேன். ஆனால் இங்கே பாருங்க, இவங்க உங்களை ஆக விட்டுருவாங்களா சொல்லுங்கள்? இன்னைக்கு இந்த அரவிந்த் சாங் வரும்போது சரி, எவ்ரி டைம் உங்களுடைய சாங் வரும்போது சரி, லவ் அண்ட் ரிசெப்ஷன் உங்கள் ஃபேன்ஸ் கிட்ட கிடைக்கிறது அன்பிலீவபிள். எப்படின்னு தெரில, ஒவ்வொரு வாட்டியும் உங்களுடைய கான்செப்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய பேருக்கு மாறி இருக்கு. ஸோ அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா என்றைக்குமே உங்கள் ஃபேன்ஸை நீங்கள் விட்டு கொடுத்ததே இல்லை. அதுவும் நீங்கள் நிறையா டூர் போயிருக்கீங்க. சென்னையில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது டிஃப்ரெண்ட் வைப் இல்லை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது எங்கள் வேர்ல்டில் போய் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, லண்டன், சிங்கப்பூர் எங்கே போனாலும் நம்ம ஊர் மாதிரி என்றைக்குமே கன்ஃபார்மாக வராது. ஸோ இந்த லேபிள் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் பண்ண அப்புறம் இப்போ நம்ம கான்சர்ட் வரணும்னா அவங்க ட்ராவல் பண்ணணும், டிக்கெட் வாங்கணும், அதெல்லாம் கிடையாது. இங்கே EA மாலில் நம்ம என்னைக்கு கொலவெறி அதே இடத்துல இந்த பாட்டு பண்ணணும்னு ஒரு ஐடியா.
ரைட் ஃபேன்ஸ் பற்றி ஃபேன்ஸ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ ஒரு 20 வயசு பையன் 3 ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ 15 வருஷம் தமிழ் மட்டும் இல்லாமல் இப்போ நான் தெலுங்கு பாட்டு ரிலீஸ் பண்ணாலும், ஹிந்தி பாட்டு ரிலீஸ் பண்ணாலும், ஏன் தமிழ்லேயே இங்கிலீஷ் பாட்டு ரிலீஸ் பண்ணால் கூட வந்து அதை வந்து அவ்வளோ லவ் கொடுக்குறாங்க. அண்ட் அது ஒரே வழி திரும்பி கொடுக்க முடியுங்கிறது வந்து ஒன்லி த்ரூ மியூசிக் தான். ஸோ சீக்கிரம் ஜெயிலர் 2ல் மீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வேர்ல்ட் மியூசிக் டே அன்னைக்கு இந்த ஈவினிங் இஏஎம்ஆலுக்கு வந்திருந்த இங்கே ஃபர்ஸ்ட் பர்சன்லேருந்து அங்கே லாஸ்ட் பர்சன் வரைக்கும் பெரிய பெரிய நன்றி. அண்ட் இந்த 15 இயர்ஸ் ஜேர்னியில் வந்து நான் சொன்ன மாதிரி இவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுத்து இன்றைக்கி வந்து அங்கே இருந்தால் என்ன இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மாற்றி விட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு என்றைக்குமே நான் உண்மையாக இருப்பேன்னு நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, லவ் யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எல்லாரும் சேஃபாக போங்க ப்ளீஸ். தேங்க்யூ.